ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துராஜ் சமையல். இன்றைக்கி நம்ம உளுந்து புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோங்க. ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க. உளுந்து நல்ல உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்களுக்கு இதை செய்து கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கு நம்ம கருப்பு உளுந்து எடுத்துருக்கோங்க, 1 கப்பு. கருப்பு உளுந்து நல்லா வறுத்துக்கணுங்க. கருப்பு உளுந்தாக இருந்துன்னா உடம்புக்கு இன்னும் கொஞ்சம் கூட நல்லதுங்க. நல்லா டேஸ்டியாக நல்ல மணமாக இருக்கும். இந்த அளவுக்கு கருப்பாக அழகாக வறுத்துக்கோங்க, சிவக்க வறுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. கொஞ்சம் சூடு ஆறணுங்க. கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா தான் மிக்சியில் நல்லா அரைக்க முடியும். மிக்சிக்குள்ள மாற்றிக்கலாம், ஜாரில். நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க, இந்த மாதிரி அரைச்சிக்கணும். ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. எந்த கப்பில் நம்ம உளுந்து இழந்தோமோ அதே கப்பில் வந்து சோப்பு அரிசி வந்து மாவு வந்து எடுத்துருக்கேங்க, 1/2 கப்பு. நீங்கள் வந்து அரிசி மாவு வந்து வேறு அரிசி கூட நம்ம வறுத்து நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா சுடு தண்ணி எடுத்துக்கணுங்க, ஹாட் வாட்டர். ரொம்ப கொதிக்கக்கூடாதுங்க, ரொம்ப ஆறவும் கூடாது, மீடியமாக இருக்கணும். 1/2 கப்பு எடுத்துங்க தண்ணி. இந்தளவு நல்லா பிசையணுங்க. ஆறுனதுக்கப்புறமா கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. உதிரி உதிரியாக இருக்கணும் மாவு, அந்தளவு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இதை பிடிச்சா இப்படி பிடிக்கணுங்க, உதுத்தா இப்படி உதுத்து வரணும். அந்தளவு மாவு வந்து நல்லா பதத்துக்கு எடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்தை இட்லி குட்டத்தில் தண்ணி சூடாக்கி வச்சுக்கலாங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா ஒரு துணி எடுத்து அதுக்குள்ளே வச்சு இப்படி பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறமா தேங்காய் போட்டுக்கலாங்க. தேங்காய் போட்டு அதுக்கப்புறமாட்டு நல்லா வேக வைக்கணுங்க. ஈர துணி எடுக்கக்கூடாதுங்க. ஈர துணி எடுத்திங்கன்னா மாவு வந்து எடுக்கும்போது நல்லா வேஸ்டேஜ் ஆகும் நிறைய. அதனால் ஈரம் இல்லாத துணி எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. வெந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். வெந்துடுச்சுங்க. நல்ல டேஸ்டியான ஃபுட்டுங்க இது. நல்ல உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. பிள்ளைங்களுக்கு இது செய்து கொடுங்கங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறோங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு கூட இது. வெந்துடுச்சிங்க. கையில் எடுத்து இப்படி உருட்டினீங்கன்னா மாதிரி இப்படி உருண்டு வராங்க, அப்படின்னா வெந்துடுச்சுன்னு அர்த்தங்க. வெந்துடுச்சு. இனி நம்ம பரிமாறலாம். பழம், பப்படம், புட்டு செம்ம டேஸ்ட்டுங்க. கொடுத்து பாருங்கங்க.